வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நீங்க பொருட்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அலிபாபா அப்படிங்கிற சைட்டை வந்து கட்டாயம் கேள்விப்பட்டிருப்போம், இல்லைன்னா ஒரு அட்ரஸரி நம்ம வந்து பார்த்துருப்போம். அலிபாபா மூலமாக ஸ்ரீலங்காக்கு பொருட்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் ஒரு பொருள் வந்து அலிபாபா மூலமாக ஆர்டர் பண்ண முடியாது. அலிபாபா சைட் மூலமாக நீங்க பொருட்கள் ஆர்டர் பண்றீங்கன்னா பல்கா உங்களுக்கு ஒரு குவான்டிட்டியில தான் ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்க தனிப்பட்ட ஒரு பொருள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ்ல தான் இந்த பொருட்கள் ஆர்டர் பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ இதே பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்துல ஜனவரி மாதத்துல நம்மளுக்கு ஒரு ஆஃபர் வந்து கொடுத்திருந்தாங்க. அலிபாபா மூலமாக நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்ல பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஜனவரியில நம்மளுக்கு ஒரு ஆஃபர் வந்து கொடுத்திருந்தாங்க. அதே ஆஃபரை பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆகஸ்ட் மாதத்திலையும் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஆகஸ்ட்ல நீங்க அலிபாபா மூலமாக நீங்க ஆர்டர் பண்ற ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே ஸ்ரீலங்காக்கு வந்து பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுவுமே ரொம்பவுமே விலை குறைவாக உங்களுக்கு வந்து பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய முதல் ஆர்டருக்கு மட்டும் இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறீங்கன்னா, ஏதாவது பொருட்களை வந்து ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சாம்பிளாக ஒரு ஐட்டம் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கும். அந்த ஐட்டமை பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில், இல்லைன்னா அலிபாபா மூலமாக ஸ்ரீலங்காக்கு பொருட்கள் கொண்டு வரும்போது ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த டைம் அதை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதை எப்படி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. இலங்கைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி மாதத்தில் அலிபாபா மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ஃப்ரீ ஷிப்பிங் மூலமாக பொருட்கள் பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஆஃபரில் நிறைய பேர் பொருட்கள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் கூட 2 ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், உங்களுக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ அதே ஆஃபரை பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தில் மறுபடியும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்து அலிபாபாவில் பொருட்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜிமெயில் ஐடிக்கு உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து கிடைக்காது. புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடிக்கு தான் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரை வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண ஜிமெயில் ஐடிஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. அதுக்குன்னு நீங்கள் புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ண கார்டை இதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரை வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக சைனாலேருந்து ஒரு ஐட்டமை சாம்பிளாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃப்ரீ ஷிப்பிங்கில் பெற்றுக்கொள்வது ஒரு நல்ல பெனிஃபிட்டான விஷயமாக இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த வீடியோ பார்த்த உடனே அலிபாபா ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆப்பை வந்து ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடியை கொடுத்து உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன், உங்களுக்கும் அதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பொருட்கள் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஞாபகம் வச்சுருக்கேன். ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நான் கட்டாயம் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பொருட்களை ஸ்ரீலங்காக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ எப்படி பொருட்கள் ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் தான் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு வந்து அலிபாபா அப்படின்னு வந்து டைப் பண்ணலாம். டைப் பண்ணாலே இந்த ஆப்பை வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு வந்து அப்டேட் அப்படின்னு ஷோ ஆகுது. இந்த அப்டேட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளாகவே ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோன்னா ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அது ஷோ ஆனோடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டாகவே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஷோ ஆகுது. இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. ஆப் ஓப்பன் ஆனோடனே நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவுமே சிம்பிளான இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்ச் பார் கொடுத்துருக்காங்க. அந்த சர்ச் பாருக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆன் யோர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுதான் இப்போ அலிபாபாவில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரீ ஷிப்பிங்க்கு எவ்வளோ வந்து போகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 22ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதிக்குள்ளே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல மை அலிபாபா அப்படின்னு இருக்கிறதுல சைன் இன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. மை அலிபாபா அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைன் இன் பண்ணுற பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் ஜனவரியில் இதே அலிபாபாவில் ஜிமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் பொருட்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறீங்கன்னா அந்த ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ண முடியாது. அதை யூஸ் பண்ணி அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான ஆஃபர் வந்து கிடைக்காது. இது வந்து நியூ யூசருக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதுக்காக
கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கொடுத்து நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாத ஒரு ஜிமெயில் ஐடியை வந்து யூஸ் பண்ணுறேன். இதை கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாகின் ஆகிரும். லாகின் ஆனதுக்கு பிறகு மேலே பார்த்தோம் அப்படின்னா எல்கே அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. இப்போ ஹோம் பட்டனை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிடுவாங்க. கஸ்டமைஸ் பண்ணதுக்கு பிறகும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட்டோட ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு கீழே நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்க்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட சில பொருட்களை தான் நம்மளுக்கு வந்து இந்த டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பொருட்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த டைமும் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்பவுமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி தான் பொருட்களை வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே விலை குறைவாக ஓரளவு நம்மளுக்கு பொருட்கள் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பொருட்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இந்த MOQ அப்படிங்கிறத கட்டாயம் செக் பண்ணணும். அதில் வந்து 2 pieces அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க சில ஐட்டம்ஸுக்கு. ஸோ இதே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்க அம்ப்ரெல்லா வந்து 2 pieces ஆர்டர் பண்ணணும். அடுத்து இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 1 piece கூட உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் ஆர்டர் பண்ணுற போகிற பொருட்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆர்டர் பண்ணலாமா இல்லைனா 2 pieces வந்து ஆர்டர் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 pieces ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்து தான் செக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய அம்ப்ரெல்லாஸ் வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும், நோட் புக். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா சில பொருட்கள் நம்ம நிறையவே வித்தியாசமான பொருட்கள் வந்து இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். வாட்டர் பாட்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நோட் புக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான பொருட்கள் நம்மளுக்கு வந்து இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதிலே கேட்டகரிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரிஸ்லேயும் உங்களுக்கு வந்து பொருட்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஆஃபர் வந்து போகுது, சில பொருட்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆஃபர் வந்து இல்லை. அதனால அதை நல்ல ஞாபகம் வச்சுட்டு தான் நம்மளுக்கு வந்து பொருட்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதிலேயே உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து கேட்டகரி வைஸாகவும் செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் நிறைய விதமான கேட்டகரிஸில் உங்களுக்கு வந்து பொருட்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. அதனால அது ஒரு பெஸ்ட்டான விஷயமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அம்ப்ரெல்லா அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக இருக்க ஒரு அம்ப்ரெல்லா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு சில கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பமான கலரில் வந்து இதை ஆர்டர் பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஆர்டர் பண்ணி காட்டுறேன். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை ஒன்று ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து 3000 ரூபா வந்து போகும். அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபுல்லாக இல்லாமல் பண்ணி நம்மளுக்கு வந்து இதை ஆர்டர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பொருளை வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் 906 ரூபா வந்து போகுது. ஸோ 879 ரூபா வந்து இதோட ப்ரைஸ். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ஒரு 27 ரூபா வந்து போகுது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இது ஸ்ரீலங்காவுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுக்கு இதை ஸ்ரீலங்காவில் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு பொருட்களை ஆர்டர் பண்ண மட்டும் தான் இருக்குது. ஜஸ்ட் வந்து நான் என்டர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஷிப்பிங் அட்ரஸை வந்து நம்ம இப்போ வந்து என்டர் பண்ணிட்டோம். என்டர் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே அமௌண்ட் தான் ஷோ ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளுடைய கார்டு டீட்டெயில் என்டர் பண்ணி இந்த பொருளை ஆர்டர் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. ஸோ ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு வந்து பொருட்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஸோ பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நான் வந்து ஐட்டமை வந்து ஆர்டர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் செலக்ட் பண்ண அந்த அம்ப்ரெல்லாவை வந்து நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பே நவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து இப்போ வந்து பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் பேமெண்ட் வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்து வந்துருச்சு. நம்மளுக்கு வியூ ஆர்டர் டீட்டெயில் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்டர் வந்து ஷிப்மெண்ட்டுக்கு வந்து ரெடியாக போகுது. ஸோ பேமெண்ட் எல்லாமே ஓகே. இப்போ வந்து பொருள் வந்து நம்மளுடைய கைக்கு கிடைக்க தான் இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்ட்டான ஒரு ஐட்டம்னால தான் நான் இது வந்து இதை ஆர்டர் பண்ணேன். ஸோ இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது. உங்களுக்கு பொருட்களை தேடியே இதில் ஆர்டர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அலிபாபா மூலமாக உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு குயிக்காகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். அலிபாபா மூலமாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டரை ஃப்ரீ ஷிப்பிங்லேயே ஸ்ரீலங்காவுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இந்த ஆஃபரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ குயிக்காகவே யூஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த ஆஃபர் வந்து இல்லாமல் போகிறதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ அதுக்கான ஒரு நல்ல சான்ஸ். இந்த வீடியோ வந்து கட்டாயம் அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.